கோடாரி சரியாக இங்கே விழுந்தது. தேவனுடைய மனுஷன் அதை எடுத்துக்கொள் என்றதும் அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண நினைத்தான். நமது இலக்கு தெள்ளத் தெளிவாக உள்ளது, ஜெருசலேம். நாம் அதிகாலையில் தாக்கி நகரத்தை கைப்பற்றுவோம். அவர் தமது ஊழியக்காரர்களுடன் ஆலோசனை செய்து நாம் இன்ன இடத்தில் முகாமிடுவோம் என்று திட்டமிட்டார். இந்த பகுதியில் உள்ள ஆற்றங்கரையில் முகாமிடலாம் அரசே. இது ஒரு முக்கியமான தந்திரோபாய இடம். ஆம், அதை குறிக்கவும். நாம் இந்த பகுதியிலிருந்து விடியற்காலையில் தாக்குவோம். உடனடியாக இஸ்ரவேல் ராஜாவிடம் சென்று சீரியர்கள் அங்கே இறங்குவதால் அந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்று எச்சரியுங்கள். நான் ராஜாவை பார்க்க வேண்டும். இது அவசரம். அரசே, அந்த இடத்துக்கு போகாதீர்கள். சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று தேவனுடைய மனுஷன் எலிசா எச்சரிக்க சொன்னார். சரி, எப்படி இது சாத்தியம்? இஸ்ரேல் நமது அனைத்து திட்டங்களையும் முன்கூட்டியே அறிந்துவிட்டது. நமக்குள்ளே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஆதரவாக ஒரு ஒற்றன் இருக்கிறானா? துரோகி யார்? எங்களுக்குள்ளே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஆதரவாக ஒற்றன் இருக்கிறான். யார் அந்த துரோகி? அரசே, எங்களில் யாரும் துரோகம் செய்யவில்லை. இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி எலிசா தான் நீங்கள் உங்களுடைய அறையில பேசுகிற வார்த்தைகளையும் கூட இஸ்ரவேலின் ராஜாவிடம் தெரிவிக்கிறார். அவன் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடியுங்கள். நான் அவனை பிடிக்க ஆட்களை அனுப்புவேன். அரசே, அவன் தோத்தானில் இருக்கிறான். விரைவாக செல்லுங்கள். விடியும் முன் தோத்தானை சுற்றி வளைக்க வேண்டும்.